இந்த 3 பேண்டும் குதிரையோட முகத்துல 3 பிரஷர் பாயிண்ட் இருக்கும். அதை நீங்க நேர்ல பார்க்கும்போது காமிச்சு தரேன். அந்த 3 பிரஷர் பாயிண்ட்ல இந்த 3 பெல்ட் இருக்கும். இன்கேஸ் அந்த குதிரைக்கு வந்து உங்களை பிடிக்கல, நீங்க பிட்டு போட்டிருக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஆகல, உதறி உங்களை தள்ளணும்னு நினைக்குதுன்னா நீங்க உங்க கையில இருக்கிற ரெயின்ஸ், இதான் உங்களோட ஸ்டீரிங் பிரேக் எல்லாமே இதுதான் உங்க கையில இருக்கும். உங்க கையில இருந்து உங்களோட எண்ணத்தை குதிரைக்கு கடத்தக்கூடிய ஒரு உறுப்பு தான் ரெயின்ஸ். இதை கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு குதிரை மேல இருந்து சொல்லி கொடுத்தேன். இன்கேஸ் பிட்டு ப்ரெஷருக்கு குதிரை நிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரெயின்ஸை இழுக்கும் போது இந்த 3 பேண்டும் குதிரையோட அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல அழுத்தி பிடிக்கும். அப்ப குதிரை கொஞ்சம் நிற்கும். அந்த கேப்ல நீங்க இறங்கிடணும் குதிரையில. அப்புறம் சேடில், இதான் ஸ்டிரப். இந்த இடத்துல சேடில்ல நீ பேடுன்னு சொல்லுவாங்க. இதான் அந்த பேட். இந்த தூக்கி இதான் ஸ்டிரப். இதுல உங்க கால் இருக்கும். ஃபுல் காலும் உள்ள போக கூடாது. காலோட ஃப்ரண்ட் இந்த 4 விரல் இருக்குல்ல, அவ்வளவுதான் அதுல இருக்கணும். ஃபுல் ஸ்டாண்டிங்லேயே தான் நீங்க இருக்கணும். இதுல வச்சுட்டு உங்களோட முட்டி இதான் நீ பேட்னு சொல்லுவோம். இந்த பேட்ல அழுத்தி இருக்கணும். ஆல்ரெடி நாங்க ரெகுலரா ஓட்டும் போது பட்டு தழுப்பு இருக்கு பத்தியா, இதை தவிர வேற எங்கேயுமே சேடில் பாடி பட்ட இது இருக்காது. சீட்டு கூட சும்மா தான் இருக்கும். நீங்க அதில் பெர்மனண்டா சிட் பண்ண முடியாது. குதிரை ஓடும்போது குதிரையோட பாடி வேவுக்கு தகுந்தாப்புல நீங்க ஸ்டாண்ட் சிட் பண்ணிட்டே இருக்கணும். உங்க பாடியில முதல் தண்ணில வேவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இந்த ஒரு இடம் தான் டச் ஆகும் குதிரை மேல. அதை வச்சு மொத்த பாடி நீங்க மேல நிப்பாட்டணும்.